नमस्ते विद्यार्थियों, लर्न विथ हेमा में आपका स्वागत है. இந்த வீடியோவில் மத்தியமா லெசன் 13 படிக்க போகிறோம். कॉम्प्रिहेंशन फ्रॉम प्रोस, गद्यांश में से प्रश्नों के उत्तर. क्वेश्चन पेपर पैटर्न. मध्यमा पेपर 1ல रोमन लेटर 9ல இந்த पोर्शन वரும். गद्यांश के आधार पर प्रश्नों के उत्तर लिखिए. அப்படின்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க லெசனில் இருந்து. அந்த பேராகிராஃபை நீங்கள் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதிலிருந்து சில கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் பேராகிராஃபில் இருந்து செலக்ட் பண்ணி ஆன்சரை எடுத்து எழுதணும். கொஷின் அண்ட் ஆன்சர் ஃப்ரம் கிவன் பேராகிராஃப் ஃப்ரம் ப்ரோஸ் லெசன்ஸ். இப்போது 10 லெசன் இருக்குது. அந்த 10 லெசனுக்கும் ஒவ்வொரு கத்யான்ஷ் செலக்ட் பண்ணி லெசன் பேக்கில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் பேஜ் நம்பர் 199ல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு கத்யான்ஷ்க்கு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 லெசன்ஸ் டோட்டலி 30 கொஸ்டின்ஸ் படிக்கணும். எக்ஸாமில் ஒரு பேராகிராஃப் கொடுத்து 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. எல்லா கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும், நோ சாய்ஸ். அதனால் 10 லெசனுக்கு உண்டானதும் நம்ம படித்தே ஆகணும். ஒவ்வொரு ஆன்சருக்கு 2 மார்க். ஸோ டோட்டல் 6 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஏன் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலான்னு சொன்னேன்னா, அந்த ஆன்சர் உங்களுக்கு பேராகிராஃப்லேயே இருக்கும். அதிலேருந்து கரெக்டான வேர்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி கிராமரை சரி பண்ணி கரெக்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மார்க்கு கிடச்சிடும். லெசனுக்கு போகலாமா? पाठ 1 40 करोड़ कुर्ते कहाँ से. இது காந்திஜி லெசன். ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃப்க்கு நான் மீனிங் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கொஷின் ஆன்சர்ஸ்க்கு போகலாம். गांधी जी को बच्चों के साथ हंसने खेलने में बड़ा आनंद आता था. एक बार वे एक प्रारंभिक विद्यालय में गए. उन्होंने बालकों से विनोद करना आरंभ किया. दूर बैठा हुआ एक छोटा विद्यार्थी बीच में कुछ बोल उठा. इस पर शिक्षक ने उसे घूरकर देखा तो बालक सहम कर चुप हो गया. गांधी जी यह सब देख रहे थे. वे उस बालक के पास जाकर खड़े हो गए. बेटा, तू मुझसे कुछ कहना चाहता था ना? बोल, क्या कहना है? घबराना मत. இப்போ இதுக்கு மீனிங், காந்திஜிக்கு बच्चों के साथ குழந்தைகளுடன் हंसने खेलने में சிரித்து விளையாட बड़ा आनंद आता था மகிழ்ச்சி உண்டானது. एक बार ஒரு முறை, வே அவர், ஏக் பிராரம்பிக் வித்யாலய். பிராரம்பிக் வித்யாலய் அப்படின்னா ஆரம்பப்பள்ளி இல்லைன்னா தொடக்கப்பள்ளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பிராரம்பிக் வித்யாலய். ஏக் பார் வே ஏக் பிராரம்பிக் வித்யாலய் மே கயே. ஒரு முறை அவர் ஒரு தொடக்கப்பள்ளிக்கு சென்றார். உன்ஹோனே அவர், பாலகோ சே சிறுவர்களுடன், வினோத் கர்னா அப்படின்னா வேடிக்கையாக விளையாட, இல்லை அவர்களை டீஸ் பண்ணி விளையாடுவோம் இல்லையா குழந்தைங்களை, அது மாதிரி விளையாட ஆரம்பித்தார். வினோத் கர்னா ஆரம்ப கியா. தூர் பைட்டா ஹுவா தூரத்தில் உட்கார்ந்திருந்த. ஏக் சோட்டா வித்யார்த்தி ஒரு சிறிய மாணவன். பீச் மே நடுவில். குச் போல் உட்டா ஏதோ சொல்ல எழுந்தான். இஸ் பர் இதன் மீது. ஷிக்ஷக் நே ஆசிரியர். உசே கூர்கர் தேகா அவனை முறைத்து பார்த்தார். தோ பாலக் செஹம்கர் சிறுவன் பயந்து சுப் ஹோ கயா மௌனமாகிவிட்டான். காந்திஜி ஏ சப் தேக் ரஹே தே காந்திஜி இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். வே உஸ் பாலக் கே பாஸ் அவர் அந்த சிறுவனின் அருகில். ஜாக்கர் खड़े हो गए போய் நின்றார். பேட்டா மகனே, தூ முத்சே நீ என்னிடம், குச் कहना चाहता था ना சொல்ல விரும்பினாய் அல்லவா? போல் சொல், क्या कहना है என்ன சொல்ல வேண்டும்? घबराना मत பயப்படாதே. ஸோ இப்போ புரிஞ்சதா இந்த பேராகிராஃபோட மீனிங்? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காந்திஜி கஹாங் கயே. காந்திஜி எங்கே போனார்? ஒரு தொடக்கப்பள்ளிக்கு சென்றார்.
गांधी जी एक प्रारंभिक विद्यालय में गए. இதுக்கு உண்டான ஆன்சர் எங்கே இருக்குது? ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. காந்தி ஜி ஏக் प्रारंभिक विद्यालय में गए. அந்த சென்டென்ஸில் பாருங்கள், காந்திஜி கொஸ்டின்லேருந்து எழுதிக்கணும். ஏக் प्रारंभिक विद्यालय में गए அங்கேருந்து அப்படியே எடுத்து ஆன்சருக்கு காப்பி பண்ணி எழுதிக்கணும். गांधी जी कहाँ गए? गांधी जी एक प्रारंभिक विद्यालय में गए. नेक्स्ट क्वेश्चन. शिक्षक ने बालक को क्यों घूर कर देखा? ஆசிரியர் மாணவனை ஏன் முறைத்து பார்த்தார்? बालक बीच में कुछ बोल उठा, इसलिए शिक्षक ने बालक को घूर कर देखा. இதுதான் ஆன்சர். இது எங்கே இருக்குது பாருங்கள், அந்த பேராகிராஃபில் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். தூர் बैठा हुआ एक छोटा विद्यार्थी அதை எடுத்துகிட்டு நீங்கள் பாலக்குன்னு எழுதணும். பாலக்கை பற்றி பேசுகிறாங்க, கேட்குறாங்க கொஸ்டினில். அதனால் பாலக் बीच में कुछ बोल उठा, इसलिए शिक्षक ने उसे घूर कर देखा. थर्ड क्वेश्चन. गांधी जी बालक से क्या बोले? गांधी जी சிறுவனிடம் என்ன சொன்னார்? गांधी जी बोले, बेटा तू मुझसे कुछ कहना चाहता था ना? बोल क्या कहना है? घबराना मत. இது எங்கே இருக்குது? ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கொஸ்டின்லேருந்து காந்திஜி போலே அதை மட்டும் எடுத்து எழுதிட்டு ஒரு ஹைஃபன் போட்டுட்டு அந்த ஃபுல் லாஸ்ட்டில் இருக்கிற 2 சென்டென்ஸ் அப்படியே காப்பி பண்ணிடணும். गांधी बालक से क्या बोले? गांधी जी बोले, बेटा तू मुझसे कुछ कहना चाहता था ना? बोल क्या कहना है? घबराना मत. எவ்வளோ ஈஸியாக இருக்குது. அந்த பேராகிராஃப்லேருந்து அப்படியே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதிடலாம். சின்ன சின்ன வேர்ட்ஸ் ஆட் பண்ணணும் அங்கே இங்கே, கிராமர் கொஞ்சம் சரி பண்ணோன்னா ஈஸியாக எழுதிடலாம். அவ்வளோதான். இந்த பேராகிராஃபில் இந்த 3 क्वेश्चन தான் கேட்பாங்க. இந்த 3 क्वेश्चनக்கு 6 மார்க். पाठ 2 दक्षिण भारत हिंदी प्रचार सभा. आपने दक्षिण भारत हिंदी प्रचार सभा का नाम सुना होगा. दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व संस्था है, an institution of national importance under Parliament Act 14 in 1964. इस संस्था के द्वारा संचालित विभिन्न परीक्षाओं में प्रतिवर्ष लाखों की संख्या में छात्र भाग लेते हैं. इसकी शाखाएं दक्षिण के चारों प्रांतों आंध्र, कर्नाटक, केरल और तमिलनाडु में हैं. दिल्ली में भी इसकी शाखा है. इन शाखाओं का प्रधान कार्यालय चेन्नई में स्थित है. ये कार्यालय केंद्र सभा के नाम से भी जाना जाता है. இதுக்கு மீனிங், आपने நீங்கள் दक्षिण भारत हिंदी प्रचार सभा का नाम, दक्षिण भारत हिंदी प्रचार सभाவின் பெயரை सुना होगा கேள்விப்பட்டிருப்பீர்கள். दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व संस्था है. ராஷ்ட்ரிய தேசிய महत्व முக்கியத்துவம் வாய்ந்த संस्था அமைப்பு ஆகும். दक्षिण भारत हिंदी प्रचार सभा ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்பு ஆகும். इस संस्था के द्वारा இந்த அமைப்பின் மூலமாக சஞ்சாலித் நடத்தப்படுகிற விபின்ன பரீட்சாவும் பலவிதமான பரீட்சைகளில் प्रतिवर्ष ஒவ்வொரு வருடமும் लाखों की संख्या में ஆயிரங்களின் எண்ணிக்கையில் छात्र மாணவர்கள் பாக் லேத்தே ஹேன் பங்கு பெறுகிறார்கள். இந்த அமைப்பின் மூலமாக நடத்தப்படுகிற பலவிதமான பரீட்சைகளில் ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கில் மாணவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இஸ்கி ஷாக்காயே, ஷாக்காயே என்றால் கிளைகள், பிரான்ச்சஸ். இதனுடைய கிளைகள் தக்ஷின் கே தெற்கின், சாரோம் பிராந்தோமே 4 பிராந்தியங்களில், 4 மாநிலங்களில், ஆந்திர, கர்நாடக், கேரள் और तमिलनाडु में हैं. ஆந்திரா, கர்நாடகம், கேரளம் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ளது. தில்லி में भी
दिल्लीलुम इसकी शाखा है இதனுடைய கிளை உள்ளது इन शाखाओं का இந்த கிளைகளின் பிரதான் காரியாலய் முதன்மை அலுவலகம் சென்னை में स्थित है சென்னையில் உள்ளது यह कार्यालय இந்த அலுவலகம் केंद्र सभा மைய அலுவலகம் सेंट्रल ऑफिस के नाम से என்ற பெயரிலும் जाना जाता है அறியப்படுகிறது இந்த அலுவலகம் மைய அலுவலகம் என்ற பெயரிலும் அறியப்படுகிறது இப்போ फर्स्ट क्वेश्चन सभा की परीक्षाओं में प्रतिवर्ष कितने छात्र भाग लेते हैं सभा की परीक्षाओं में சபையின் பரீட்சைகளில் பிரதி வருஷ ஒவ்வொரு வருடமும் கித்னே சாத்திர பாக் லேத்தே ஹேன் எத்தனை மாணவர்கள் கலந்து கொள்கிறார்கள் இதுக்கு ஆன்சர் என்ன सभा की परीक्षाओं में प्रति वर्ष लाखों की संख्या में छात्र भाग लेते हैं எங்கே இருக்குன்னு பாருங்க 4th லைனில் இருக்குது सभा की परीक्षाओं में प्रति वर्ष அப்படியே எடுத்து எழுதிடுங்க क्वेश्चनலேருந்து कितनेக்கு பதிலாக என்ன போடணும் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் लाखों की संख्या में அதை ஃபுல்லாக மே வரைக்கும் எழுதணும் எழுதிட்டு திருப்பியும் என்ன பண்ணணும் छात्र भाग लेते हैं क्वेश्चनலேருந்து அப்படியே எடுத்து எழுதிடலாம் सभा की परीक्षाओं में प्रति वर्ष लाखों की संख्या में छात्र भाग लेते हैं सेकेंड क्वेश्चन सभा की शाखाएं किन किन प्रांतों में हैं சபையின் கிளைகள் எந்த எந்த பிராந்தியங்களில் உள்ளது सभा की शाखाएं दक्षिण की चारों प्रांतों आंध्र कर्नाटक केरल और तमिलनाडु में हैं இது எங்கே இருக்குது அங்கே பாருங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கேன் सभा की शाखाएं क्वेश्चनலேருந்து அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க கின் கின் प्रांतों में है க்கு பதிலாக மேலே பேராகிராஃப்லேருந்து பார்த்து எழுதிக்கோங்க दक्षिण के चारों प्रांतों आंध्र कर्नाटक केरल और तमिलनाडु में हैं थर्ड क्वेश्चन सभा का प्रधान कार्यालय कहाँ स्थित है எங்கே இருக்குது பிரதான் காரியாலய் சென்னையில் இருக்குது ஆன்சர் எங்கே இருக்கும் சபா கா பிரதான் காரியாலய் அப்படியே எழுதிக்கோங்க கஹாங்க்கு பதிலாக சென்னை மே இன் சென்னை மே விடக்கூடாது இன் சென்னை சென்னை மே ஸ்தித் है அப்படியே क्वेश्चनலேருந்து எடுத்து எழுதிக்கோங்க அவ்வளோதான் सभा का प्रधान कार्यालय चेन्नई में स्थित है पाठ 3 बिना जड़ का पेड़ रात भर दोनों संदूक की रखवाली करते रहे रात काटनी थी इसलिए किस्सा कहानी भी चलती रही बातचीत के क्रम में गोनू झा ने कहा भाई कुछ दिन पूर्व मुझे एक व्यापारी मिला था उसने भी यही कहा था कि बिना बीज पानी के पेड़ उगाता हूँ पेड़ों में भांति भांति के फूल खिलते हैं मीनिंग சொல்கிறேன் रात भर இரவு முழுவதும் दोनों இருவரும் संदूक की रखवाली करते रहे பெட்டியை பாதுகாத்து கொண்டிருந்தார்கள் இரவு முழுவதும் இருவரும் பெட்டியை பாதுகாத்து கொண்டிருந்தார்கள் ராத் காட்னி थी இரவை கழிக்க வேண்டும் इसलिए அதனால் கிஸ்ஸா கஹானி भी चलती रही அரட்டையும் நடந்து கொண்டிருந்தது இரவை கழிக்க வேண்டும் முழித்து கொண்டிருக்க வேண்டும் பெட்டியை பாதுகாக்க வேண்டும் அதனால் அரட்டை அடித்து கொண்டிருந்தார்கள் பாத்சீத் கே க்ரம் மே உரையாடலுக்கு இடையில் गोनू झा ने कहा புத்திசாலி சொன்னான் भाई कुछ दिन पूर्व சகோதரா சில நாட்களுக்கு முன்னால் பூர்வ என்றால் முன்னால் मुझे एक व्यापारी मिला था நான் ஒரு வியாபாரியை சந்தித்தேன் उसने भी यही कहा அவனும் இதே தான் சொன்னான் उसने भी यही कहा था कि बिना बीज पानी के पेड़ उगाता हूँ விதைகளோ நீரோ இல்லாமல் மரங்களை வளர்க்கிறேன் அப்படின்னு யார் சொன்னாராம் சில நாட்களுக்கு முன்னால் அந்த புத்திசாலியை சந்தித்த ஒரு வியாபாரியும் சொன்னாராம்
पेड़ों में भांति भांति के फूल खिलते हैं. மரங்களில் விதவிதமாக மலர்கள் பூக்கின்றன. சகோதரா, சில நாட்களுக்கு முன்னால் நான் ஒரு வியாபாரியை சந்தித்தேன். அவனும் இதைத்தான் சொன்னான். என்னவென்றால், விதையோ நீரோ இல்லாமல் நானும் மரங்களை வளர்க்கிறேன். மரங்களில் விதவிதமாக மலர்கள் பூக்கின்றன. क्वेश्चंस. रात भर संदूक की रखवाली कौन करते रहे? இரவு முழுவதும் பெட்டியை யார் பாதுகாத்து கொண்டிருந்தார்கள்? ராத் பர் சந்தூக் கி ரக்வாலி, 2 பேர் செஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா, வியாபாரியும் கோனூஜாவும். வியாபாரி और கோனூஜா दोनों करते रहे. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்குது பேராகிராஃபில். நீங்கள் வந்து கொஸ்டின்லேருந்து ராத் பர் சந்தூக் கி ரக்வாலி எழுதிக்கணும். அப்புறம் வியாபாரி और கோனூஜா அந்த தோனோவும் எடுத்து எழுதணும். இருவரும் செய்து கொண்டு இருந்தார்கள். கர்த்தே ரஹே. வியாபாரி और கோனூஜா தோனோ. இதுதான் நீங்கள் எடுத்து எழுதிட்டு கர்த்தே ரஹே கொஸ்டின்லேருந்து எழுதிடணும். ராத் பர் சந்தூக் கி ரக்வாலி வியாபாரி और கோனூஜா தோனோ கர்த்தே ரஹே. செகண்ட் क्वेश्चन. கோனூஜா से कौन मिला था? கோனூஜாவை யார் சந்தித்தார்கள்? கோனூஜா से एक व्यापारी मिला था. எங்கேருந்து எடுத்து எழுதணும்? கோனூஜா से அப்படியே எழுதிக்கோங்க. கான்க்கு பதிலாக एक व्यापारी मिला था அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. கோனூஜா से एक व्यापारी मिला था. थर्ड क्वेश्चन. पेड़ों में कैसे कैसे फूल खिलते हैं? மரங்களில் என்ன விதமான மலர்கள் பூக்கின்றன? पेड़ों में भांति भांति के फूल खिलते हैं. லாஸ்ட் லைனில் இருக்குது பாருங்கள். பேடோமே எடுத்து எழுதிட்டு கேசே கேசேக்கு பதிலாக பாந்தி பாந்தி கேவை விடக்கூடாது. பாந்தி பாந்தி கே फूल खिलते हैं. திருப்பியும் கொஷின்லேருந்து எடுத்து எழுதிக்கோங்க. பேடோமே பாந்தி பாந்தி கே फूल खिलते हैं. पाठ 4. मेरी कहानी अपनी जुबानी. இந்த ஃபுல் லெசன் தேசிய கொடி தன்னை பற்றி கொடுக்குற ஆட்டோபயோகிராஃபி மாதிரி இருக்கும். दोस्तों, मेरे मन की एक बात आपसे कहूँ. मुझे बहुत पीड़ा होती है जब प्लास्टिक की पन्नियों में मुझे छापा जाता है. प्लास्टिक पर्यावरण को भी नुकसान पहुँचाता है. यहाँ वहाँ कूड़े के ढेरों में कई दिनों तक पड़े रहना मुझे खेद पहुँचाता है. इससे हमारे प्यारे देश का अपमान भी होता है. मुझे पूरा विश्वास है आप सब विभिन्न क्षेत्रों में श्रेष्ठ काम करेंगे और मैं विश्व के सर्वोच्च शिखर पर लहर कर भारत का सम्मान बढ़ाऊंगा. दोस्तों, நண்பர்களே, மேரே மன் கி என் மனதில் உள்ள ஏக் பாத் ஒரு விஷயத்தை ஆப்சே கஹூம் உங்களிடம் கூறுகிறேன். मुझे बहुत पीड़ा होती है எனக்கு மிகவும் வேதனை உண்டாகிறது. ஜப் எப்பொழுது என்றால், பிளாஸ்டிக் கி பன்னியோं में பிளாஸ்டிக் தாள்களில் முझे छापा जाता है என்னை அச்சடிக்கும் போது. அதாவது தேசிய கொடி என்ன சொல்லுது? என்னை பிளாஸ்டிக்கின் தாள்களில் அச்சடிக்கும் போது எனக்கு மிகவும் வேதனை உண்டாகிறது. प्लास्टिक पर्यावरण को भी नुकसान पहुंचाता है. प्लास्टिक पर्यावरण என்றால் சுற்றுச்சூழலுக்கும் நுக்சான் தீங்கு விளைவிக்கிறது. யஹா வஹா இங்கேயும் அங்கேயும், கூடே கே ढेरों கூடே அப்படின்றால் குப்பை, கூடே கே ढेरों குப்பை கூலங்களில், கயி தினோன் தக் பல நாட்களாக. அதாவது பிளாஸ்டிக் ஃப்ளாக்ஸை நாம் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி குப்பையில் போட்டுருவோம்ல, அது அப்படியே குப்பை கூலத்தில் மக்காது. அது பிளாஸ்டிக் இருக்கிறதுனால அது மக்காது. ஸோ அப்படியே இருக்கும் குப்பை கூலத்தில் பல நாட்களாக அது சின்னாபின்னமாய் கிடக்கும். அதுதான் சொல்லுது. யஹா வஹா கூடே கே ढेरों கயி தினோன் தக் படே ரஹனா விழுந்து கிடப்பது, முझे खेद पहुंचाता है எனக்கு வருத்தம் அளிக்கிறது. खेद அப்படி என்றால் வருத்தம்.
इससे हमारे प्यारे देश का இதனால் நம்முடைய அன்பு தேசத்தின் अपमान भी होता है अपमान அவமானமும் ஆகிறது मुझे पूरा विश्वास है எனக்கு முழுமையான நம்பிக்கை உள்ளது आप सब நீங்கள் அனைவரும் विभिन्न क्षेत्रों में பல்வேறு துறைகளில் श्रेष्ठ काम करेंगे சிறந்த வேலை செய்வீர்கள் और मैं विश्व के நான் உலகத்தின் सर्वोच्च शिखर पर उच्च சிகரத்தில் லஹர்கர் பறந்து பாரத் கா சம்மான் படாவுங்கா பாரதத்தின் மரியாதையை உயர்த்துவேன் இது ஃப்ளாக் சொல்கிற மாதிரி இருக்குது இப்போ கொஷின் ஆன்சருக்கு போகலாம் तिरंगे को किस पर छापा जा रहा है तिरंगे அப்படின்னா நம்ம ஃப்ளாக் மூவர்ணத்தை किस पर எதன் மீது छापा जा रहा है அச்சிடப்படுகிறது तिरंगे को प्लास्टिक की पन्नियों पर छापा जा रहा है ஆன்சர் எங்கே இருக்குது ஃபஸ்ட் லைனில் பாருங்கள் திரங்கேக்கோ அப்படியே எழுதிக்கோங்க கிஸ்பர் அதுக்கு பதிலாக பிளாஸ்டிக் கி பன்னியோம் பர் அந்த பர்ரை விடக்கூடாது பிளாஸ்டிக் கி பன்னியோம் பர் மீது छापा जा रहा है அப்படியே எழுதிடணும் तिरंगे प्लास्टिक की पन्नियों पर छापा जा रहा है सेकंड क्वेश्चन झंडा परोक्ष रूप से हमें क्या करने का संदेश दे रहा है பரோஷ் ரூப் அப்படின்னா இன்டைரக்ட் ஃபார்ம் மறைமுக வடிவத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகிறது झंडा परोक्ष रूप से हमें प्लास्टिक से भारत को बचाने का संदेश दे रहा है இது பேராகிராஃபில் இருக்காது மறைமுகமாக என்ன செய்தி சொல்ல வருதுன்னு சொல்கிறதுனால நாம் டைரெக்டாக எழுதணும் இப்போ அங்கே நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது ஜஸ்ட் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக பிளாஸ்டிக் पर्यावरण को भी नुकसान पहुंचाता है பிளாஸ்டிக் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்குது அதை நாம் வேறு வேர்ட்ஸில் எழுதணும் झंडा परोक्ष रूप से हमें அது வரைக்கும் எழுதிட்டு பிளாஸ்டிக் से भारत को बचाने का பிளாஸ்டிக்கிலிருந்து பாரதத்தை காப்பாற்ற வேண்டிய செய்தியை கொடுக்கிறது संदेश दे रहा है झंडा परोक्ष रूप से हमें प्लास्टिक से भारत को बचाने का संदेश दे रहा है थर्ड क्वेश्चन प्लास्टिक का प्रयोग किसे नुकसान पहुंचाता है प्लास्टिकिन उपयोगम प्रयोग उपयोगम किसे नुकसान पहुंचाता है யாருக்கு தீங்கு விளைவிக்கிறது प्लास्टिक का प्रयोग पर्यावरण को नुकसान पहुंचाता है प्लास्टिक का प्रयोग அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க पर्यावरण को அதை எடுத்து பார்த்து எழுதிட்டு नुकसान पहुंचाता है அப்படியே எழுதிடுங்க किसेக்கு பதிலாக पर्यावरण को प्लास्टिक का प्रयोग पर्यावरण को नुकसान पहुंचाता है पाठ 5 डॉक्टर अब्दुल कलाम இதுவும் ஆட்டோபயோகிராஃபி தான் मेरे शिक्षकों ने मुझे इतना ऊंचा उठा दिया कि उनके कारण ही मैं आज बुलंदियों को छू रहा हूँ हमारे जीवन में हमें शिखर पर लाने वाले 3 व्यक्ति ही होते हैं वे हैं माता पिता और गुरु ये तीनों ही हमारे मन में विचार और चरित्र का बीजारोपण कर सकते हैं मेरे शिक्षकों ने என்னுடைய ஆசிரியர்கள் मुझे என்னை इतना ऊंचा उठा दिया இத்தனை உயரத்தில் கொண்டு சென்றார்கள் कि उनके कारण அவர்களின் காரணமாகத்தான் उनके कारण ही मैं நான் आज இன்று बुलंदियों को छू रहा हूँ உயரங்களை தொடுகிறேன் हमारे जीवन में நம்முடைய வாழ்க்கையில் हमें शिखर पर நம்மை உயரத்தில் लाने वाले கொண்டு செல்பவர் 3 व्यक्ति ही होते हैं 3 நபர்கள்தான் वे हैं அவர்கள் மாதா தாய் பிதா தந்தை और குரு மற்றும் ஆசிரியர் ये तीनों ही இவர்கள் மூவரும் தான்
हमारे मन में நம் மனதில் विचार நல்ல சிந்தனைகள் और चरित्र का बीजारोपण कर सकते हैं. சரித்திர அப்படின்னா பிஹேவியர், அதாவது பண்புகள், மேனர்ஸ். அதாவது இவர்கள் மூவரும் தான் நம் மனதில் நல்ல சிந்தனைகளையும் நல்ல பண்புகளையும் விதைக்கிறார்கள். क्वेश्चंस. किसने अब्दुल कलाम को ऊंचा उठाया? யார் அப்துல் கலாமை உயரத்தில் கொண்டு சென்றார்கள்? शिक्षकों ने अब्दुल कलाम को ऊंचा उठाया. பேராகிராஃபில் பாருங்கள், கிஸ்னே எடுத்துட்டு शिक्षकों எழுதி क्वेश्चन எழுதிடணும். शिक्षकों ने अब्दुल कलाम को ऊंचा उठाया. हमें शिखर पर लाने वाले कौन कौन होते हैं? நம்மை சிகரத்தில் கொண்டு செல்பவர்கள் யார் யார்? हमें शिखर पर लाने वाले माता पिता और गुरु होते हैं. ஆன்சர் எங்கே இருக்குது? பேராகிராஃபில் இருந்து कौन कौन எடுத்துட்டு माता पिता और गुरु எழுதிட்டு क्वेश्चனை எழுதிடணும். हमें शिखर पर लाने वाले माता पिता और गुरु होते हैं. माता पिता और गुरु का कर्तव्य क्या है? மாதா பிதா தாய் தந்தை மற்றும் ஆசிரியரின் கடமை யாது? கர்த்தவ்ய அப்படின்னா கடமை. माता पिता और गुरु हमारे मन में सर्वोत्तम विचार और चरित्र का बीजारोपण कर सकते हैं. இது எங்கே இருக்குது? மாதா பிதா और गुरु அதை அப்படியே எழுதிட்டு हमारे मन மேலேருந்து எழுதணும். हमारे मन में सर्वोत्तम विचार, இங்கே சர்வோத்தம் ஆன்சரில் சேர்த்துருக்காங்க. சர்வோத்தம் மீன்ஸ் உயர்ந்த, விசார் சிந்தனை, और चरित्र का மற்றும் பண்புகளை बीजारोपण कर सकते हैं விதைக்க முடியும். माता पिता और गुरु हमारे मन में सर्वोत्तम विचार और चरित्र का बीजारोपण कर सकते हैं. मैंने अभी पार्ट 1 चुका दिया, बाकी 5 गद्यांश अगले वीडियो में. Try to learn something about everything and everything about something. Bye for now. See you all soon with another video. शुभकामनाएं.